நண்பர்களுக்கு வணக்கம். கோவையில ஒரு கொடுமையான சம்பவம் நடந்திருக்கு. அந்த சம்பவம் இடத்துல தான் நம்ம நிக்கிறோம். அந்த கல்லூரி மாணவியும் அவரோட ஆண் நண்பரும் பாருங்க, இந்த இடத்துக்கு தான் இங்கதான் நின்று அவங்க கார்ல உள்ள உட்கார்ந்து பேசியிருக்காங்க. அந்த சமயத்துல 3 பேரு புல் போதையோட வந்து அந்த கார் கண்ணாடியை உடைச்சு அந்த கல்லூரி மாணவியோட, அந்த கல்லூரி மாணவி கோவையில 1ஆம் ஆண்டு படிச்சுட்டு வராங்க, தனியார் கல்லூரியில. அப்ப கார்ல பேசிட்டு இருக்கும்போது இந்த 3 பேர் போதையோட வந்தவங்க அந்த கல்லூரி மாணவியோட ஆண் நண்பரை தலையில அருவாளால வெட்டிக்கிறாங்க. அவருக்கு வந்துட்டு கிட்டத்தட்ட 28 தையல் போட்டு அரசு மருத்துவமனையில சிகிச்சைக்காக வந்து இப்ப அனுமதிக்கிறாங்க. அதே மாதிரி அந்த கல்லூரி மாணவிய இந்த 3 போதை ஆசாமிகளும் தூக்கிட்டு போய் பாருங்க, இந்த இடத்துல வச்சுதான் அவங்க இந்த பாலியல் ரீதியான கொடுமையை செஞ்சுக்கிறாங்க. அந்த கல்லூரி மாணவியோட அந்த ஆடைகள் இங்க பாருங்க, இங்கதான் கிடக்குதுங்க. அந்த கல்லூரி மாணவி போட்டு இந்த ஆடைகள் பூரா வந்து இங்க கிடக்குது பாருங்க, இங்கதான் கிடக்குது. இந்த கல்லூரி மாணவி போட்டு இந்த ஆடை இங்க போட்டு இது பண்ணிக்கிறோம். அந்த உயிருக்கு ஆபத்தான நிலைமையிலும் அந்த கல்லூரி மாணவர் காவல்துறைக்கு தகவல் சொல்றாங்க. உடனடியாக சம்பவ இடத்துக்கு பீளமேடு காவல்துறையினர் வந்து அந்த கல்லூரி மாணவனை மீட்டும் அந்த கல்லூரி மாணவி மீட்டும் தனியார் மருத்துவமனையில சிகிச்சைக்காக அனுமதிச்சுக்கிறாங்க. இந்த சம்பவம் கோயம்புத்தூர்ல மிகப்பெரிய ஒரு பரபரப்பை ஏற்படுத்தி இருக்குது. ஏன்னா இதுக்கப்புறம் வந்து தயவு செய்து இந்த பெண் பிள்ளைகளை பெற்ற பெற்றோர்களை கொஞ்சம் உஷாரா இருங்க. நீங்க எந்த ஊர்ல இருந்தாலும் பரவாயில்ல, உங்க பெண் பிள்ளைகளை இரவு நேரங்களில் எங்க போறாங்க, யாரு கூட பேசுறாங்க, என்ன ஏதுன்னு கொஞ்சமாவது அவங்க மேல வந்து கண்டிப்பா இருங்க. அதான் நல்லது. இல்லைன்னா இது போன்ற கொடுமையான சம்பவங்களை நம்ம தவிர்க்கவே முடியாது. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து சட்டவிரோத செயல்களும் அதே மாதிரி வந்து குற்றவாளிகளும் அதிகமாயிட்டே இருக்காங்க கோவையில. பார்க்கலாம் நண்பர்களே.